ஓகே. சரி, இப்போ அதை விடுவோம். நீங்கள் சொன்னது என்னென்று கேட்டால், வடமாகாண சபைக்கான மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களாக ஒரு நண்பர் பகிர்ந்திருந்தார். ஒரு 7 பேருக்கு மேலே நான் நினைக்கிறேன். முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன், பிரபல சட்டத்தரணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமந்திரன் ஐயா, அங்கால முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா, வைத்தியர் அர்ஜுன ராமநாதன், எங்களுடைய அபிமானத்துக்குரியவர், அரசியல்வாதி வைத்தியர். அவருடைய பேர் ஒரு கனப்பேருடைய பேர் போடப்பட்டது. அதில் என்னென்னு கேட்டால் ஆன்மீகவாதி கம்பபாரதி ஜெயராஜையும் போட்டிருந்தார்கள். அவரும் கேட்க போகிறார் என்று வடமாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக போடப்பட்டிருந்தது. நீங்கள் யாரை போட்டாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, மக்கள் தான் வாக்களிக்க போகிறார்கள். ஆனால் இன்றைய தேவை என்ன? இதுவரை காலமும் அரசோடு இயங்கி எதிர்க்கட்சி தலைவருக்கு பக்கத்தில் நான் தான் தலைவராக இருந்து செயற்பட்டவர் உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் ஐயா. அவரால் என்ன செய்ய முடிஞ்சது தமிழ் மக்களுக்கு? அவரால் என்ன செய்ய முடியும்? ஏதாவது கிடைத்திருக்கிறதா? இல்லை. அப்புறம் மாகாண சபையை கட்டிய விட்டு முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் கூடி வந்து என்ன செய்தார்? பெருமையை பெற்றுக்கொண்டார். முதலாவது வடமாகாண சபை முதல்வர், அவ்வளவுதான். அதே மாதிரி சிவனேஸ்வர சந்திரகாந்தன் கிழக்கு மாகாணத்தின் முதலாவது முதல்வர். வரலாறு எப்பையும் தமிழர்களுக்குத்தான் இருக்கிறது இந்த நாட்டில் என்பதற்கு உதாரணம். வடக்கு கிழக்கு இலங்கையிலே முதலாவது முதலமைச்சர் யார்? வரதராஜ பெருமாள். வடக்கு கிழக்கு மாகாணத்தின் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதலாவது முதலமைச்சர் யார்? வரதராஜ பெருமாள். அதுக்கு பிறகு யாருமே இல்லை. வரலாறு தமிழர்களை தாண்டி செல்லாது. ஏனென்று கேட்டால் அவர்களிடம்தான் இருக்கிறது அறிவு. என்னண்டா இப்போ ஆன்மீகவாதி ஜெயராஜ் அவர் வடமாகாணத்தின் முதலமைச்சர் அவர்னு சொன்னார். எனக்கு தெரியவில்லை, ஆனால் அரசியல் பேசுகிறார், அது வேறுபடியும். அவர் போன முறை உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களின் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் வாக்களியுங்கள், கஜேந்திரகுமாருக்கு அனுபவம் போதாது, சுமந்திரனுக்கு தான் அனுபவம் இருக்கிறது, எனவே அவருக்கு தான் வாக்களிக்கணும் என்றார். அவர் தோற்று விட்டார். அவரால் சிபாரிசு செய்யப்பட்ட வடமாகாண சபையை உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே ஓய்வு பெற்ற ஆயுதப்படையின் படைத்தளபதிகளைத்தான் போட்டார்கள். மாகாண சபைக்கு கொண்ட்ரோல் நாணயம் பிடிப்பதற்காக உங்களுக்கு தெரியும். பெருமாளுக்கு நளின் செனவரன் என்ற முன்னாள் போலீஸ் மாதிபரை போட்டு வைத்திருந்தார் ஜேஆர் ஜெயவர்தனா. சந்திரிகா அம்மையார் அசோகா ஜெயவர்தனாவை போட்டார். காமினி திசாநாயகா இருந்தார்கள். காமினி இப்போ பழைய நடிகர் உங்களுக்கு தெரியும், காமினி பொன்சேகா, காமினி பொன்சேகா. அவர் திறமையாக நடத்தினார். எப்படி நடத்தினார் என்று கேட்டால், அவருக்கு தமிழும் தெரியும், நடிகராக இருந்தாலும் அவர் பிரதி சபாநாயகராக இருந்தவர். ரெண்டுபடியாக கொழும்பிலே அலுவலகத்தை வைத்துக்கொண்டு முன்னாள் மூத்த இலங்கை அரச நிர்வாக அதிகாரிகளை வைத்து நடத்தினார். பிரதம செயலாளராக கிருஷ்ணமூர்த்தி, பிரதி பிரதம செயலாளராக ரங்கராஜா திட்டமிடல், பிரதி பிரதம செயலாளராக மகாலிங்கம் நிதி, பிரதி பிரதம செயலாளர் அண்மையில் மறைந்த நாகபூசணியம்மன் ஆலயத்தின் தலைவர் பரமலிங்கம். இந்த மூத்த அதிகாரிகளை வைத்து 5 பேரை வைத்து அவர் ஆட்சி செய்தார். அழகாக இருந்தது, நன்றாக இருந்தது. விடுதலை புலிகள் கூட மாகாண சபை நிர்வாகத்திலே குறை சொல்வதற்கோ தலையிடுவதற்கோ தேவையின்றி அந்த மாகாண சபை வடக்கு கிழக்கை இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை இயக்கினார்கள். நான் சொன்னவர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ரங்கராஜா, மகாலிங்கம், பரமலிங்கம், விநாயகலிங்கம், பிபிஎஸ்சி செக்ரட்டரியாக இருந்த கமலாசிவம், எல்லோரும் நன்றாக இயக்கியிருந்தார்கள். நன்றாக இயங்கியது போர்க்கால சூழ்நிலையில். கல்வி செயலாளராக சுந்தரம் திவகலாலா இருந்தார். செய்தார்கள். அவர்கள் இயக்கினால் இயங்கும். இந்த அரசியல்வாதிகள் வந்து இயக்குவார்கள் என்பது பொய். இப்போது நாங்கள் பார்க்கிறோம். அதாவது என்னது, ராமலிங்கம் சந்திரசேகரன் வடமாகாணத்தின் இணைத்தலைமையை வாங்கி கொண்டு அரச நிர்வாக வடக்கு கிழக்கு அபிவிருத்தி குழுவை வச்சுக்கொண்டு அங்கே எதுவுமே செய்ய முடியவில்லை. இதுதான் உண்மை. ஒரு தெளிவற்ற நிகழ்ச்சி நிரலை வைத்துக்கொண்டு அரசாங்கம் என்பதாலும் இணைத்தலைமை என்பதாலும் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லி அங்கே எதையுமே செய்ய விடாமல் குழப்புகிறார்கள். அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஏற்றால் போல் ஆக்களை காரணகத்தி தங்களுக்கு பதவிகளிலே வைக்கிறார்கள். எனவே இயங்க முடியவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. எனவே மாகாண முதல்வராக வருபவரால் எதுவும் செய்ய முடியுமா என்றால் செய்ய மாட்டார்கள். நாங்கள் சொல்லித்தரோம். மாகாண முதல்வரா அல்லது எதிர்க்கட்சி தலைவரா என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மோதியது. ஒரே கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் போடப்பட்ட விக்னேஸ்வரன் அவர்களை இயங்க விடவில்லை நீதியரசரை.
அவரை இயங்க விடவில்லை, தாங்களும் இயங்கவில்லை. மக்களுக்கான என்ன தேவை என்பது. எனவே மாகாண சபைக்கு தேவை மாகாண நிர்வாகத்தை நடத்துகின்ற இலங்கை நிர்வாக அதிகாரிகளாக இருப்பவர்கள்தான் தங்களுடைய சேவையை, தங்களுடைய பதவியை திறம்பட இயக்குவார்களாக இருந்தால் மாகாண முதலமைச்சர் தேவையில்லை, மாகாண ஆளுநர் தேவையில்லை. நன்றி, வணக்கம்.